மனித வாழ்வின் மகிழ்ச்சியான கணங்கள் நல்ல உறவு, நல்ல நட்பு, அவர்களோடு பழகுகிற இனிய வாய்ப்பு, அவர்களுடன் கழிக்கிற அந்த பொற்காலம் இவற்றில் அடங்கி இருக்கிறது என்பதை ஒரு காலத்தில் நாம் நன்றாக உணர்ந்திருந்தோம். ஆனால் அண்மை காலமாக மனிதர்களை விட கருவிகள் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன. எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மை விட தொலைக்காட்சி அதிகமாக பேசுகிறது. நம்முடைய வருகையை அது அவமதிக்கிறது. நம் இருப்பு அந்த குடும்பத்தாருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த தொலைக்காட்சி ஒரு செங்கோல் செலுத்துகிறது. வந்திருக்கிறவர்கள் பெரிய தலைவலியாக மாறி போகிறார்கள். அந்த அளவுக்கு உறவும் நட்பும் நம்முடைய வாழ்விலிருந்து மெல்ல மெல்ல நழுவி போகிறது. இந்த காலகட்டத்திலே உறவையும் நட்பையும் சிந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பை இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு ஏற்படுத்தி தருகிறது. ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 30-40 உருப்படி இருக்கும். உருப்படின்னு தான் சொல்லணும். எங்க வீட்டுல ஒரு பெரிய கூடம். அந்த கூடத்துல சாப்பாடுன்னா எங்க வீட்டுல 8 பேர் தான். நாங்க 6 பிள்ளைகள், அப்பா 1 அம்மா 1, 8 பேர் தான். 8 பேர் சேர்ந்து சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. அந்த காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது அந்த அரசாங்கத்துக்கு அது இழுக்கு. அதனால ஆண் பெண் சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். எங்க அம்மா தான் பரிமாறணும். பெண் குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிட முடியாது. ஆனா நாங்க கூடத்துல ஒரு வேளை சாப்பாடுன்னு சொன்னா ஒரு 12 அல்லது 15 பேர் சாப்பிடுவோம். இந்த ஒரு 6-7 பேர் யாரு அப்படிங்கறதெல்லாம் தினமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆச்சரியமான காலம். அதுக்கெல்லாம் சளைக்காத எங்க அம்மா, அதை சாப்பிடறதுக்கு சளைக்காத நாங்க, சளைக்காத இல்ல இழைக்காத நாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில எங்க அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் நடத்த வேண்டிய ரிகர்சலை வீட்டில் நடத்துவார். ஹரிஹர சுப்பிரமணியம், நாகேஷ், மனோரமா, அதாவது அங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ எல்லாரும் இங்க வந்து உட்காந்து காலையிலேருந்து அது ஒரு மாதிரி நடக்கும். வீட்டில் நட்பும் உறவுமாக வீடு கலகலன்னு இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அந்த வீட்டில் அவங்களுடைய சம்பந்தி வந்திருப்பார், சம்பந்தியோட சம்பந்தி வந்திருப்பார், சம்பந்தியோட சம்பந்தி சம்பந்தம் இல்லாம அங்க இருப்பார். அப்படி இருக்கும் ஒரு வீடுன்னா. யாரும் ஹோட்டலில் தங்க மாட்டார்கள், நேரம் அங்க வந்து தங்குவார்கள். அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை. இப்ப சொந்த அண்ணன் வீட்டுக்கு நீங்க போக முடியாது, தம்பி வீட்டுக்கு போக முடியாது. நம்ம போனோம்னா அண்ணன் குழந்தைகள் தம்பி குழந்தைகள் கூட இப்படி ஒரு நிமிஷம் ஒரு தெரிஞ்ச மனுஷங்கிறதுக்கு அடையாளமா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆக இவங்களுக்கு இங்கதான் தெரியாதா, புறப்பட மாட்டாங்களா, எவ்வளவு நேரம் இருக்க போறாங்க, ஒருவேளை சாப்பிட வரதா இருந்தா முன்கூட்டி போன் பண்ணி சொல்லிட்டு வர வேண்டாமா, இப்ப நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்படி உறவும் நட்பும் நம்முடைய வாழ்வை பூத்து குலுங்கிய பொற்காலம் ஒரு காலம். நான் கூட சொன்னேன், இனி வருகிற காலத்துல ராமாயணம்லாம் சொல்ல முடியாது. நீங்க குழந்தைகளுக்கு ராமாயணம்லாம் சொன்னா அதுங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கும், அண்ணன்னா யாருப்பா, தம்பின்னா யாருப்பா. எல்லா வீட்லயும் ஒண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு அண்ணன்னா யாருன்னு தெரியாது, தம்பின்னா யாருன்னு தெரியாது, அண்ணன் பசங்கன்னா யாருன்னு தெரியாது, தம்பி பசங்க அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணனுக்காக தம்பிக்காக எல்லாம் சொத்தை விட்டு கொடுத்தாங்க, பாசமா இருந்தாங்க, ராமன் பரதன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மிகையா தெரியும். ஒவ்வொரு வீட்டில் ஒண்ணுதான் இருக்கு. அண்ணன் தம்பினா என்னன்னே தெரியாது. ஆனா இதுல ஒரு அருமை இருந்தது. பல கோடி சொத்து இருப்பதை விட கூட பிறந்தவர் 2 பேர் இருப்பது பெரிய சொத்து என்பது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு அவசியம் ஏற்படுகிற போது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற போது கருணையும் அன்பும் காட்டுகிற அந்த குடும்பத்தினுடைய நெருக்கம். சார், கல்யாண வீட்டில் ஏன் கொலையா தேங்காய் கட்டினாங்க, இளநீர் கொலை கட்டினாங்க, அப்புறமா வந்து பாக்கு கொலை கட்டினாங்க, எல்லாமே நீங்க பாருங்க வாழை கொலை கட்டினாங்க. அப்படியே கொலை தள்ளக்கூடிய வாழை தான் கட்டினாங்க. ஒத்தையா காய்க்கிற காய் கட்ட மாட்டாங்க. கொலையா வாழைக்காய் அந்த தென்னை அப்படி வைப்பாங்க. ஏன்னா குடும்பம் அந்த கொலையா நெருங்கி இருக்கணும் அப்படின்னு. இந்த கொலைங்கிறதுல ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். அப்படி கொலையா குடும்பம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகவே ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார்.
இதுல ஒரு நன்மையும் இருக்கு, ஒரு தீமையும் இருக்கு. கூட்டம் கூட்டமாக வாழ்வது என்பது விலங்கியலின் வெளிப்பாடு இல்லையா அப்படின்னு ஒரு சோசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் இஸ் தேர். எதையுமே கூட்டமா டிசைட் பண்றது அப்படிங்கிறது விலங்கின் இயல்பு. எவ்வளவு கூட்டத்திலும் தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது மனிதனின் சிறப்பு. ஒன்று மறந்து விடாதீர்கள், இந்த கூட்டமான சமூகத்திலிருந்து தான் ஒரு புத்தன் தோன்றுகிறார், முற்றிலும் மாறுபட்டவன். ஒரு கூட்டமான சமூகத்திலிருந்து தான் ஒரு இயேசு தோன்றுகிறார், அவர் முற்றிலும் அந்த சமூகத்துக்கு மாறுபட்டவர். இந்த கூட்டமான ஒரு சமூகத்திலிருந்து தான் தனித்திரு என்று சொல்லுகிற வள்ளலார் தோன்றுகிறார், அவர் முற்றிலும் மாறுபட்டவர். எனவே ஒரு சில இடங்களில் கூட்டத்திலிருந்து விலகி தனித்துவமாக இருப்பது என்பதும் பெருமைக்குரிய விஷயம். சில இடங்களில் கூட்டம் கூட்டமாக இருப்பது என்பதும் ஒரு சுகமான அனுபவம், பாசம், அன்பு, இவற்றிலெல்லாம். ஆனால் கூட்டமாக சிந்திக்கிற போது ஒரு குழப்பம் இருக்கிறது. என்ன? ஒருவனுடைய தவறை கூட்டம் நியாயப்படுத்தும். குடும்பத்தில் கூட ஒருவருடைய தவறை அந்த குடும்பமோ அந்த ஜாதியோ ஒட்டுமொத்தமாக நியாயப்படுத்தும். அது நல்ல பழக்கம் அல்ல. இது உறவில் இருக்கிற கஷ்டம். ஒரு வேடிக்கையான சம்பவம் சொன்னா, ஒரு வாத்தியார் கேட்கிறார் பள்ளிக்கூடத்தில் பையனை பார்த்து, டேய் தம்பி 12 ஆடு வந்துகிட்டு இருக்குடா, ஒரு 2 ஆடு பள்ளத்தில் விழுந்துருச்சுடா, அப்ப எத்தனை ஆடு வீட்டுக்கு வந்து சேரும்னு கேட்டார். அந்த பையன் சொன்னா, ஒண்ணுமே வராது சார். ஏன்னா உனக்கு கணக்கு தெரியாதான்னார். உங்களுக்கு ஆட்டை பத்தி தெரியாது சார். ஏன்? 2 ஆடு பள்ளத்தில் விழுந்துட்டா 10 ஆடு வீட்டுக்கு போகாது சார். அதுவும் பள்ளத்தில் எப்படி விழலாம்னு சுத்தி வந்து விழுமே ஒழிய, அது 10 ஆடு வீட்டுக்கு வரலான்ற ஐடியா ஆட்டுக்கு வராது சார். மனுஷனுக்கு வேணா வருமே ஒழிய ஆட்டுக்கு அது வராது சார். அதாவது கூட்டமா சிந்திக்கும். ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லட்டுமா? ஒரு 1000 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு ஆடு இறந்து போனா 900 ஆடுகளும் இறந்து போகிற மனோபாவத்துக்கு போயிடும். ஏன் தெரியுங்களா? அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாகவே அவை ஒரு நானாக கருதுகின்றன. அவை ஒரு நானாக கருதுகின்றன. அதனால ஒரு 10 ஆட்டோட மரணம் மற்ற ஆட்டோட மரணம் ஆயிடும். ஒரு 10 ஒரு கோழி பண்ணையில 10 கோழி செத்தா உடல் நல குறைவால சாகிறது இல்லை, அது கூட்டமாவே தன்னை ஐடென்டிஃபை பண்றதால 10ஓட மரணத்துல பாக்கி எல்லாவற்றின் மரணமும் தானா நடந்துரும். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். மனிதர்களும் அப்படி சிந்திப்பது சரியா? ஒரு குடும்பம், ஒரு கூட்டம், நாங்க ஒரு கூட்டம், நாங்க ஒரு கூட்டம். இப்ப என்னுடைய கூட்டத்தில் ஒருத்தன் போய் யாரோ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா, அந்த கூட்டமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கலாட்டா பண்றது. இப்போ மனிதனுக்குள்ள இருக்கிற விலங்கியல் மனோபாவத்துக்கு இந்த கூட்டம், குழு, ஜாதி ஒரு காரணமாக மாறுகிறது. எனவே எந்த விஷயத்திலும் ஒரு நியாயமும் இருக்கிறது, ஒரு அநியாயமும் இருக்கிறது. இந்த கிளாரிட்டி இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் வேணும். எந்த விஷயத்திலும் ஒரு நியாயமும் இருக்கிறது, ஒரு அநியாயமும் இருக்கிறது. விவேகமுடையவர்கள் அதில் இருக்கிற நியாயத்தை பின்பற்றி கொண்டு அதில் இருக்கிற அநியாயத்தை விட்டுவிடுவதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். குடும்ப பாசம், ஜாதி உணர்வு அப்படியே சேர்ந்து கல்யாணம் பண்றது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சுக அனுபவம். இப்ப நட்பு என்பது அப்படி இல்லை. அதுக்கு என்ன ஜாதி கிடையாது, வயது கிடையாது, மதம் கிடையாது. எல்லாவற்றையும் கடந்து ஒரு அன்பினாலேயே நெருங்கி கொண்டே போவது நட்பினுடைய தனித்த சிறப்பு. இதை நான் ஒரு வார்த்தையில சொல்றேன். உறவினால் வந்த அன்பு இது ஒன்று. உறவினால் வந்த அன்பு, அன்பினால் வந்த உறவு. நட்பு என்பது அன்பினால் வந்த உறவு, மற்றதெல்லாம் உறவினால் வந்த அன்பு. என் குழந்தைகிட்ட நான் அன்பு காட்டணும், அது என்னோட குழந்தை, அதனால நான் அன்பு காட்டுறேன். அது உறவினால் வந்த அன்பு. ஒருவேளை அந்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே எடுத்துட்டு ஒரு அம்மாட்ட அந்த குழந்தைய எடுத்துட்டு வேற குழந்தைய வச்சிருந்தா அதைத்தான் பைத்தியமா அன்பு காட்டியிருப்பாளே ஒழிய அவ பெற்றதை தேடி எல்லாம் அன்பு காட்டியிருக்க மாட்டான். அதனால் உறவினால் வந்த அன்பு ஒரு வகையான கட்டாயமான அந்த உள்ள இருக்கிற விலங்கியலுடைய வெளிப்பாடு. ஆனா அன்பினால் வந்த உறவு இருக்கிறது பாருங்க, அது மனித சமூகம் மலர்ந்ததனுடைய அடையாளம். அன்பினால் வந்த உறவு உறவினால் வந்த அன்பை விட சத்தியமாக மேலான. காரணமே இல்லாமல் ஒருத்தர் அன்பு காட்டுகிறோம், அது அன்பினால் வருகிற ஒரு உறவு. ரயில்ல போறேன் சார், ரயில்ல போற போது நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு போறேன். நான் திருவாசகம் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், அட்டை போட்டு திருவாசகம் அட்டை போட்டு படிக்கணும். நீங்க திருவாசகம் வெறுமனை படிச்சா மற்றவங்க தள்ளி உட்காந்துருவான், இவன் வேற எங்கேருந்தோ வந்திருக்கிறான் அப்படின்னு பயப்படுவான். திருவாசகம் படிச்சுக்கிட்டு வரான், இவனை நம்ப முடியாது அப்படின்னு 2 அடி தள்ளி உட்காருவான். அட்டை போட்டு திருவாசகம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த எதிரில் இருக்கிறவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன படிக்கிறாரு அப்படி ஒரு கியூரியாசிட்டி. அதுக்காக மெதுவாக அப்படியே வந்து எட்டி பார்த்து பக்கத்தில் வந்து, இது திருவாசகமா படிக்கிறீங்க? இந்த காலத்தில் யாரு திருவாசகம் படிக்கிற? யாருமே படிக்கிறதே இல்லையே
அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு உற்றார யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பாட்டை எடுத்து ஆரம்பிச்சு அந்த காலத்து திருவாசகமணி K.M. பாலசுப்ரமணியத்துக்கு விளக்கம் சொல்லுவார் பாருங்க அப்படின்னு. நான் அப்புறம் கிவாஜா அப்படியே போய் பேசிக்கிட்டே போறோம். இறங்கணும் சார் விழுப்புரத்துல. அவர் சொல்றாரு, தம்பி தம்பி இனிமே நீங்க விழுப்புரம் வந்தா நம்ம வீட்டுக்கு வராம போகக்கூடாது. ஏன் தம்பி, என்ன தம்பி நீங்க வீட்டுக்கு வராம போகக்கூடாது தம்பி. நான் சொல்றேன், அண்ணன் நீங்க வரும்போது மெட்ராஸ்ல உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்ற ஞாபகத்தோட வாங்க. திருவாசகம் எங்களை இணைக்கிறது. அது அன்பினால் வந்த உறவு. உறவினால் வந்த அன்பிலே ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீ அன்பு காட்டாவிட்டால் நீ துன்புறுத்தப்படுவாய். எங்க மாமா, எங்க மச்சான், எங்க பெரிய எங்க சித்தப்ப அன்பு காட்டல, அன்பு காட்டினாலே கொண்டுடுறான். அன்பு காட்டலன்னு வச்சுங்க, இன்னும் பிரச்சனை பெருசா போயிடும் உறவுல. ஆனா நட்புல அப்படி இல்லை. நட்பு என்பது அது அன்பினால் வருகிற உறவு. அது மேலானது, சிறப்பானது. நான் உறவை ரொம்ப விஸ்தாரமா நான் இன்னைக்கு பேச விரும்பல. நட்பை பற்றி தான் மையமா பேச விரும்புறேன். அதனால ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன, நம்முடைய உறவுகள் கூட உறவுகளாய் இனிமையாய் நீடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் உறவாகவே இல்லாமல் என்றைக்கு நட்பாக மலர்கிறதோ அன்றைக்கு உறவுகளும் மனம் வீசுவதாக மாறும். உறவு ஒரு நட்பா மாறிடணும். ஒரு எல்லைக்கு அப்புறம் சார் கணவன் மனைவியே நண்பர்களாக மாறணும். உறவெல்லாம் கிடையாது. கணவன் மனைவிங்கிற அந்த பாண்டேஜ் எந்திரிச்சா கண்டிப்பா காப்பி போட்டு கொடுக்கணும், அந்த காப்பியை கண்டிப்பா குடிச்சே ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முடிஞ்சா போடலாம், முடிஞ்சா குடிக்கலாம், குடிக்கிறாப்புல இருந்தா குடிக்கலாம், குடிக்க முடியாது குடிக்க முடியாது போகலாம். அதை பெருசா எடுத்துக்கூடாது. ஏன், நட்புக்கு அந்த எல்லை உண்டு. காப்பி குடிக்கிறியாடா அப்படின்னு கேட்பான், நீ போடுறதியா? இப்ப இது ஈஸியா எடுத்துக்கலாம். நட்பு என்பது என்றைக்குமே பாருங்க ஒன்றை ஒன்று ஆளுமை செய்யாதது. இட் நெவர் அக்ரெசிவ். அது ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையே கிடையாது. உறவுல அப்படி இல்லை, ஆக்கிரமிப்பு உண்டு. நீங்க அதை எப்படி நீ தாய்மாமனை கூப்பிடாம கல்யாணம் பண்ண? நீ அவன் வந்தா வம்பு பண்ணுவான் தானே கூப்பிடல, அதனாலதான் கூப்பிடல. எப்படி நீ சில பேர் ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு வந்து கல்யாணம் பண்ணுவான். இவனை கூப்பிடாம விட்டதுக்கு வந்து என்ன ஏன் கூப்பிடலன்னு கேட்பான். இது ரொம்ப சிக்கல் இல்லையா? அப்போ உறவு கூட நட்பாக மலரும் என்று சொன்னால் வாழ்க்கை இனிமையா இருக்கும். இதை நான் எங்கேருந்து கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? எங்க ஆளு கிழவன் திருவள்ளுவர் தான் எல்லாத்தையும் எழுதி தொலைச்சுட்டானே. அவன் எழுதுறான், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவு ஆண்டான் அடிமை உறவு அல்ல, முதலாளி தொழிலாளி உறவு அல்ல, மன்னன் குடிமக்கள் உறவு அல்ல, கணவன் பெரியவன் எஜமானன் மனைவி கட்டுப்பட்டவள்னு சொல்லாத, உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. நட்பு அங்க அன்புன்னு அர்த்தம் பண்ணணும்னு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனாலும் திருவள்ளுவருக்கு அன்புங்கிற வார்த்தைக்கு நட்புங்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியாதவரா? கணவன் மனைவி உறவே நீடிச்ச காலம் நல்லா நடக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னா நட்பா இருக்கணும். நான் ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்வேன். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒன்னா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க சார். ஏன் ஹஸ்பண்ட்ங்கிற போதே அவர் டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிருவார். ஒய்ஃப்ங்கிற போது நீ என்ன செலவு பண்ற, உனக்கு யாரு போன் பண்றா, இதெல்லாம் அவ ஆரம்பிச்சிருவா. இப்ப நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க அங்க இருக்கும்போது என்னன்னா அவர் பாட்டுக்கு ஒரு சௌரியப்படி போலாம், அந்த அம்மா பாட்டுக்கு ஒரு சௌரியப்படி போலாம், வேணும்னா ஏதாவது உதவி பண்ணிக்கலாம், உடம்பு சரியா மாத்திரை மருந்து காப்பி இப்ப எல்லாம் கொடுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா நீ எங்க போற எங்க வர என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு இடமே இல்லை. நான் வேடிக்கைக்கு சொல்லல. சில குடும்பங்கள்ல டைவர்ஸ் ஆயிட்டு அதன் பிறகு அவர்கள் சௌக்கியமா இருக்கிறாங்க. பல பேருக்கு புதுசா ஒரு யோசனை சொல்லிட்டு போறேன். இல்ல என்ன தப்பு பண்ணிடுறான் கணவன்னா, எனக்கு மனைவி கட்டுப்பட்டவள்னு நினைக்கிறான். எனக்கு மனைவி கட்டுப்பட்டவள் அப்படின்னு நினைக்கிறான். அவ என்ன புடவை உடுத்தணும், அவ என்ன சமைக்கணும், அவ என்ன பண்ணணும், யாரோட பேசணும் யாரோட பேசக்கூடாது, நம்ம குடும்பத்து சைடுல யார் யாரெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும், எல்லாம் இவன் பிளான் பண்றான். அதே மாதிரி அவ சொல்ற நான் இப்படிலாம் இதெல்லாம் நீ பண்ணா என்ன, நீ ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவ ஒரு சிஸ்டம் கொண்டு வர. நான் டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, அதுக்கு மாறா ஒரு யோசனை சொல்றேன். கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருந்து பாருங்கள், அந்த குடும்பத்தில் சிக்கல் வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது. நண்பர்களாக இருக்க ஒரு எல்லைக்கு அப்புறம் நண்பர்கள் தான், யாரும் யாரையும் ஆள முடியாது. அப்ப நட்பு என்பதுதான் உலகத்தில் மிக உயர்ந்த மிகச்சிறந்த உன்னதமான ஒரு உறவாக, உலகம் மதிக்க வேண்டிய ஒரு உறவாக விளங்குவது நட்பு. ஏன்னா நட்புல முதல்ல என்ன கிடையாதுன்னா யாரும் இன்னொருவரை ஆளுவது அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. அன்புனால ஆள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம், அப்ப கூட அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்க ஆள்வதற்கு ஒரு அகங்காரம் இருக்க முடியாது. கணவன் மனைவி உறவுல சில சமயத்தில் அகங்காரம் இருக்கும், சில கஷ்டம் இருக்கும். அதை நீடித்து கொண்டு போவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்.
அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல, நிறைய சிரமங்கள் இருக்கு. ஏன்னா இதற்கெல்லாம் கட்டுப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுடைய மனதில் உருவாகி விடுகிறது. அது எதுவுமே நட்புல கிடையாது. அதுதான் திருவள்ளுவர் உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படிங்கிற வார்த்தை. வடமொழி திருமண மந்திரங்களே அப்படித்தாங்க. சகி அப்படின்னா அட்ரஸ் பண்ணுது மனைவிய, சகி என் பிரிய சகி, சகினா தோழி, என் தோழின்னு சொல்லிதான் மனைவியை அழைக்கணும் அப்படின்னு சப்தபதி அந்த மந்திரங்களே கூட மனைவியை தோழி என்று கருத வேணுங்கிற கான்செப்ட் தான் சொல்லுது. ஆனா சூழ்நிலையில அது இல்லை, அதனால இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இப்ப நீங்க நட்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்பு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, நான் ஒரு செய்தி சொன்னேன், இனி வருகிற காலத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுல இல்லாம போயிடுவாங்க, ராமாயணம் எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அண்ணன்னா யாருன்னு தெரியாது, பெரியப்பான்னா யாருன்னு தெரியாது அப்படின்னு. ஆனா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த ரோலை எது டேக் ஓவர் பண்ண போகுதுன்னா நட்பு தான் அந்த உறவின் இடத்தை மங்களகரமாக நிரப்ப போகிறது. எப்படி மங்களகரமாக நிரப்ப போகிறது? நான் அடிக்கடி சொல்றது, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய வீட்டுக்கு போவேன், அவர் மகள்கிட்ட அவர் சொல்ல முடியாத விஷயத்தை என்கிட்ட சொல்வார். நீ சொல்ற, நான் நுழைஞ்ச உடனே சிவன் சித்தப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேட்கும். சிவன் சித்தப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும். பெத்தப்பா சொல்ல முடியாதெல்லாம் சித்தப்பா சொல்லலாம். என்னடா கண்ணு இப்படி பண்றியடா, அவங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா, இப்படி பண்ணலாமடா கண்ணு அப்படின்னு நம்ம பேசலாம். அப்படி கொஞ்சம் யோசிக்குங்க. காரணம் நான் நண்பன் தான், ஆனா சிவன் சித்தப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டு சித்தப்பாங்கிற ஒரு ரோலை நான் பிளே பண்ண ஆரம்பிக்கும் போது சித்தப்பா இருந்திருந்தா பண்ற ரோலை விட கூட நல்ல அளவுல அந்த ரோலை என்னால பிளே பண்ண முடியும். நல்ல நண்பன், அப்ப நமக்கு அந்த பொறுப்பு வந்துருது. இது கூட புதுசு இல்லைங்க. ஜட்டாயுவை பற்றி எழுதுகிற போது பீஸ்டி என்ன சொல்றார், கழுகு சித்தப்பா ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அதாவது தசரதன் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஜட்டாயு செய்யறத பீஸ்டி எழுதும் போது கழுகு சித்தப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை தூக்கி போடுறார். நண்பர்கள், ஜட்டாயுவும் தசரதனும் நண்பர்கள். ஆனா நட்பு, அவர் சொல்றாரு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் தசரதன், அனுப்பிச்சுட்டாரா, சரி நான் இனிமே உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு நிழல் வர முடியா, நான் இறக விரிச்சு உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஜட்டாயு கூட்டிட்டு வர. தன்னுடைய நண்பருடைய பிள்ளைகளை தான் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஜட்டாயுவுக்கு தோன்றியது என்று இலக்கியம் எழுதுறான். அப்ப நண்பருடைய குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த நண்பனுக்கு இருக்கிறது. அதாவது சித்தப்பாவுடைய ரோல், பெரியப்பாவுடைய ரோல், மாமனுடைய ரோல் எல்லாத்தையுமே நட்பு பிளே பண்ண முடியும். இது ஒரு மங்களகரமான செய்தி. நண்பன் என்பவன் ஒரு எல்லைக்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு உறவின் இடத்தை மங்களகரமாக நிரப்ப முடியும். இது முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம். நட்பில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அல்ல யார் உயர்வு யார் தாழ்வு அப்படிங்கிறதுக்கு கொஸ்டினே கிடையாது. கணவன் மனைவி உறவுல கூட வயசுல இவர் பெரியவர், அதனால இவருடைய உத்தரவுக்கு அவர் கட்டுப்பட்டவர், இவர் சம்பாதிக்கிறவர் அதனால கட்டுப்பட்டவர், அல்லது இவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், நம்ம பெண் எடுக்கும் போதே வயசு கம்மியா தான் எடுப்போம், ஒரு 4 வயசு 5 வயசு கம்மியா தான் எடுப்போம். அப்ப கட்டுப்பட்ட மாதிரி இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புல எடுப்போம். கட்டுப்படணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, தேவையில்லாத எதிர்பார்ப்பு, அது எல்லாம் பில்டப் பண்ணிக்கிறோம். ஆனா அப்படி இருந்து நம்ம பின்னாடி வேறு மாதிரியான சிரமங்களுக்கு உள்ளாகிறோம். பட் நட்புல அப்படி கிடையாது. வயது மூத்தவரா இருக்கலாம், குறைச்சவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. நான் உயர்வு என்ற எண்ணமே அல்ல இல்ல இருக்குமானால் நட்பு நீடிப்பதில்லை. துரோணர் பாஞ்சால தேசத்து அரசன் பாஞ்சாலன் ஆரம்பத்தில் ஒன்னா படிக்கிறாங்க, ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. அப்ப பாஞ்சாலனுக்கு படிப்பு வரல, அரச குடும்பத்து பிள்ளை, பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கே படிப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. அது சில பிள்ளைங்களுக்கு தான் பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கு படிப்பு வரும். அதெல்லாம் நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், பல பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு படிப்பு வராது. இந்த பிள்ளைக்கு படிப்பு வரல. துரோணர் நன்கு படித்தவர், அவனுக்கு ஹெல்ப் பண்றார். நம்ம படிச்ச நோட்ஸ் எல்லாம் காப்பி அடிக்கிறது கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கூடவே உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவசரத்துல நட்பு அந்த தனக்கு உதவி செய்யறாருங்கிற அந்த அவசரத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன நான் பின்னாடி பவருக்கு வருவேன்லப்பா, எப்படி இருந்தாலும் எங்க அப்பா அப்புறம் பவருக்கு நான் வருவேன்லப்பா, நான் வரும்போது நாட்டில் பாதி கொடுக்குறேன். ஒரு சும்மா இவர் நம்பல, ஆனா அவன் சொல்லிட்டான் நான் நாட்டில் பாதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவருக்கு ஏழ்மை வந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஏழையா இருக்கிறார், குழந்தைக்கு பால் இல்லை. அவர் மனைவி சொல்றா, உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாருல்ல அவரை போய் கேட்க கூடாதான். அவர் கேட்க விரும்பல. எப்படி போய் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்க முடியும்? ஆனாலும் மனசுல அவங்க மனைவி திருப்பி சொல்றா, நாடு தரவானா, ஒரு மாடு கொடுக்க சொல்லுங்க, ஒரு பசுமாடு கொடுத்தா பால் கறந்துக்கலாம், இல்ல நாடு கொடுக்க வேணா, ஒரு மாடு கொடுக்க சொல்லுங்க அப்படி. இவர் ரொம்ப தயங்கினாரு. ஆனா எவ்வளவு தயங்கினாலும் பொண்டாட்டி பேச்சை கேட்காம வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. நீங்க பெரிய சீக்கிரட் இருக்கு. அவங்க நிறைய யோசனை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அவங்க சொல்றதை கேட்டாதான் அந்த இடத்துல 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுமே ஒழிய அதை தவிர வேற எந்த ஆப்ஷனையும் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாது.
வேற எந்த ஆப்ஷனும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நிம்மதியா அந்த வீட்டுல இருக்க முடியாது. இப்ப அதை கேட்கறத தவிர இவருக்கு வேற வழியே இல்லை, துரோணம் இருக்கு. சரி போனாரு. அவன் முதல்ல என்னன்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் படிச்சோமே, ஞாபகம் இருக்கா, ஒன்னா படிச்சோமே, அதை எதுக்கு அனாவசியமா இப்ப ஞாபகப்படுத்துறேன்? இல்ல நான் வந்து அப்படி அப்ப பாதி நாடு தரேன், உனக்கு அறிவு இருக்கா, நீ யாரு நான் யாரு, நீ சாதாரணமான ஒரு இப்ப யாசகம் வாங்கி கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறவன், நான் அந்த தேசத்தோட அரசன், என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறேன் நீ? நான் நாடு கேட்கிற ஐடியால வரல, ஒரு மாடாவது கொடு அப்படிங்கிற ஐடியால. அவன் சொன்னா முதல்ல ஏற்ற கழிப்படு, நண்பன் சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள வராது. நான் எப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், நான் எந்த நிலையில இருக்கிறேன், நீ எந்த நிலையில இருக்கிற, நமக்குள்ள நட்பு நீடிக்க முடியுமா? அப்ப என்ன புரிஞ்சு போச்சு, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்குமானால் நட்பை நீட்டிக்க முடியாது. நானும் நீயும் ஒரே அளவு, அவசியம் ஏற்படுற போது உன்னை விட நான் தாழ்ந்து போக தயார்னாதான் நட்பை நீட்டிக்க முடியும். உன்னை விட நான் தாழ்ந்து போக தயார் அப்படின்னு நீட்டிக்கணும். இதுக்கு ஆதாரம் சொல்லட்டுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் தன்னுடைய நண்பராக கொள்றார். என்ன சொன்னார் தெரியுமா? நம்மை உமக்கு நண்பராக தந்தனம்னர். என்ன அர்த்தம்? உன்னை நான் நண்பனா தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா அது திமிரு, நான் என்ன உனக்கு நண்பனா தர்றேன்னு சொன்னா அது பணிவு. உனக்கு நான் என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா திமிரு. நான் ரொம்ப பெரிய ஆளு போனா போகுது அப்படின்னு உனக்கு நான் என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் அப்படி சொல்லல. நான் வந்து என்ன உனக்கு நண்பனா தர்றேன் அப்படின்னு சிவபெருமான் சுந்தரர்கிட்ட பேசுறார். அப்ப நட்பில் தாழ்ந்து போதல் தான் நட்புக்கான சரியான இலக்கணம். உன்னை விட நான் பெரியவன் செல்வாக்கானவன் என்ற எண்ணம் இருந்தால் அந்த நட்பை நீட்டிக்க முடியாது. நட்புல இன்னொரு மிக முக்கியமான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்கிட்ட ஒண்ணு பெறலாம்ங்கிற எண்ணத்தோட போனாலேயே அந்த நட்பு கொச்சையாகி விடுகிறது. இவங்கிட்ட ஏதாவது பெற முடியுமா அப்படின்னு. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர், திருவள்ளுவர் சொல்றார். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா 3ல பொருந்தி வருது. என்ன, நம்ம நண்பன் கிட்ட என்ன அடையலாம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட என்ன அடையலாம் அப்படின்ற நினைப்போட போறதும், விலை மகளிராக பொருளுக்கு வாழ்க்கையை நடத்துவதும் திருடர்களும், இவர்கள் 3 பேரும் ஒரே தரப்பினர். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். திருடனுக்கு நேரா சொல்றார். யாரு? நம்ம நண்பனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் அதே மாதிரி ஐடியா இருப்பான். சில பேர் யார பார்த்தா இவர் எப்படி யூஸ் பண்ணலாம், இவர் எப்படி யூஸ் பண்ணலாம், அவர் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான். அது என்ன வாழ்க்கை, அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன பண்ணிட்டு போவானோ அப்படி ரொம்ப பயமா இருக்கும். நீங்க யோசிச்சு எதாவது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான் மைண்ட்ல. அவங்கள பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒருவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றாலேயே அது நட்பு இல்லை. இவரை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலேயே அது வந்து நட்புக்கு அடையாளம் இல்லை. குச்சேலருக்கு ஏழ்மை வருது, கிருஷ்ணனை போய் பாருன்னு அவங்க மனைவி ரொம்ப பணிவா சொல்றா. இவர் மனைவி மாதிரி நச்சு பண்ணலாம் அந்த அம்மா. அது நிறைய புள்ள பிறந்திருக்கு, ஏகப்பட்ட புள்ள. அந்த கதையை சொல்றதுல ஒரு பெரிய வேடிக்கை. வாரியார் இந்த கதை சொன்னாருங்க. இது 27 நட்சத்திரத்துல 27 புள்ள. அது வாரியார் ரொம்ப அருமையா சொல்வாரு. அம்மா பாலுனா என்னமோ அப்படின்னு ஒரு புள்ள கேட்டுச்சான். பாலுனா என்ன? பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வட்ட வட்டமா வச்சு திங்கிறாமா அதிரசமா. அந்த ஏழ்மை அப்படியே டிராமாவை பிரசன்ட் பண்ணுவார் வாரியார் அவர். அப்போ ஒரு பையன் கேட்டான், 27 புள்ள இல்ல, அப்ப 27வது புள்ள பிறக்கும் போது முத பிள்ளைக்கு 27 வயசா இருக்கும் இல்ல, அவன் ஏன் வேலைக்கு போல? இப்பெல்லாம் பழைய புராண கதையெல்லாம் சொல்ல முடியாது, எலும்பு எண்ணிடுவான் சார். திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். அவன் 100 கேள்வி கேட்பேன். இப்பெல்லாம் வித்தியாசமா திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன்னு பொருள் இல்லை. அவருக்கு ஏதாவது நிறைய குழந்தைங்க வச்சுங்களேன், நமக்கு ஏன் பிரச்சனை வேணும். நிறைய பிள்ளைங்க வீட்டுல ஏழ்மை இருக்கு. போய் கிருஷ்ணனை போய் பார்க்க போறாரு. கிருஷ்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவருக்கு விருப்பமே இல்லை. போய் அவன்கிட்ட போய் ஒன்று கேட்கறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அதை விட அந்த நட்பை வர்ணிக்கிறான் பாருங்க, அழகுல அழகு. கொஞ்சோண்டு அவல் என்னமோ மனைவி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையா போக கூடாதுன்னு ஒரு அவல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கா. அதே இப்படி கையில வச்சு எடுத்துட்டு போறாரு, அந்த அவல் எடுத்துட்டு போறாரு. அங்க போன அரண்மனை அது இது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கூச்சமா இருக்கு. இது எப்படி கொடுக்கறது? நம்ம ஒரு பொருளை கொண்டு போனா கொடுக்கற அளவுக்கு அதுக்கு ஒரு யோகியத்தை இருக்கணும்ல, அது இல்ல இல்ல, எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தயங்குற ஒரு வினாடி. கொடுக்கல, அதனால கொடுக்கல, வச்சிருக்காரு அப்படியே. பாருங்க, நண்பனுடைய மனசு தாழ்ந்து போகாதபடி கவனிச்சுக்க வேண்டியது நல்ல நண்பனுடைய பொறுப்பு. அவர் கேட்டாரு, எங்க அண்ணி ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாளே, ஒண்ணு கொடுக்கல. ஆமா, கொடுத்தா எனக்கு தான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா. கொண்டா, அவ பிரமாதமா செஞ்சிருப்பா, கொடு அப்படின்னு அதை வாங்கி சாப்பிடுறான் கிருஷ்ணன்.
எல்லாம் முடிஞ்சது. அவருக்கும் அவங்ககிட்ட உதவி கேட்கலாமா, அவன் போய் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறா ஏதாவது உதவி கேளுன்னு. கேட்கலாமா கேட்கலாமா கேட்கலாமான்னு நினைக்கிறாரு, தடுக்குது. சரி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே, கேட்க வேண்டாங்கிற ஐடியாவோடையே புறப்பட்டுட்டார். அவருக்கு என்ன பயம்னா, வீட்டுக்கு போன உடனே மனைவி என்னமோ உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அவர் ஒன்றும் கொடுக்காம அனுப்பிச்சுட்டாரு, வெறுங்கையோட அனுப்பிச்சுட்டாரு, இவரெல்லாம் தான் உங்க ஃப்ரெண்டா, இப்படி நிறைய கேள்வி வந்தா என்ன பதில் சொல்றது? தயங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு எல்லா உதவியும் போய் சேர்ந்துருது. தன்னுடைய நண்பன் ஒன்றை கேட்பதற்கு முன்பாகவே கேளாமலேயே எவன் கொடுக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த நண்பன்.